100 கேள்விகளில் முதலாவது பகுதி, கேள்விகளுக்கு விடையளி. 1. எவைகளையெல்லாம் முன்னே வைக்கிறார்? ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும். 2. தீமையையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னே வைக்கிறார். 2. இடும்பு செய்தால் என்ன தண்டனை? இடும்பு செய்தால் அவன் சாக கடவன். 17வது அதிகாரம் 12வது வசனம். 3. யாரை திடப்படுத்தி பலப்படுத்த வேண்டும்? யோசுவாவை திடப்படுத்தி பலப்படுத்த வேண்டும். 3வது அதிகாரம் 28வது வசனம். கேள்வி எண் 4. எது உனக்கு கண்ணியாயிருக்கும்? அந்நிய தேவர்களை சேவிப்பது கண்ணியாயிருக்கும். 7வது அதிகாரம் 16வது வசனம். கேள்வி எண் 5. எது கண்களை குருடாக்கும்? பரிதானம் ஞானிகளை கண்களை குருடாக்கும். 6வது அதிகாரம் 19வது வசனம். கேள்வி 6. யார் கர்த்தருக்கு அருவருப்பானவன்? இதிலே 12 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை தீயில் நடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும். அருகே வசனம் இருக்கிறது, அதை பார்க்கலாம். கேள்வி எண் 7. யாரை கைவிடக்கூடாது? லேவியனை கைவிடாதபடி எச்சரிக்கையாயிரு. 12வது அதிகாரம் 19. கேள்வி எண் 8. இஸ்ரவேலர் நொறுக்க வேண்டியது என்ன? அந்நிய விக்கிரகங்களை இஸ்ரவேலர் நொறுக்க வேண்டும். 12வது அதிகாரம் 3வது வசனம். கேள்வி எண் 9. எதை இருதயத்தில் சொல்லக்கூடாது? என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐசுவரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று இருதயத்தில் சொல்லக்கூடாது. 8வது அதிகாரம் 17வது வசனம். கேள்வி எண் 10. இஸ்ரவேலர் கர்த்தரிடம் மன்றாடினது எங்கே? ஓரேப் பர்வதத்தில் சபை கூட்டப்பட்ட அந்த நாளில். 18வது அதிகாரம் 16வது வசனம். கேள்வி எண் 11. யாருக்கு கையை மூடக்கூடாது? எளியவனான உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் இருக்க வேண்டும். 15வது அதிகாரம் 7வது வசனம். கேள்வி எண் 12. தரித்திரன் கொடுத்த அடகை என்ன செய்ய வேண்டும்? அடகை வைத்துக்கொண்டு நித்திரை செய்யாமல் திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். 24வது அதிகாரம் 12-13 வசனங்கள். கேள்வி எண் 13. இரும்பு கட்டில் இருக்கிற இடம் எது? ரப்பா பட்டணத்தில். 3வது அதிகாரம் 11வது வசனம். கேள்வி எண் 14. இஸ்ரவேலரின் பாவக்கிரியை எது? வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டி. 9வது அதிகாரம் 21வது வசனம். கேள்வி எண் 15. இஸ்ரவேலர் எவர்களின் சமாதானத்தை தேடக்கூடாது? அம்மோனியனும் மோவாபியனும்
அவர்களுடைய சமாதானத்தை தேடக்கூடாது. 23:3-6. 16வது கேள்வி, லேவியரின் சுதந்திரம் யார்? கர்த்தரே லேவியரின் சுதந்திரம். 10வது அதிகாரம் 9, 18வது அதிகாரம் 2. கேள்வி எண் 17, கர்த்தருக்கு எதை பலியிட வேண்டாம்? முடம், குருடு, யாதொரு பழுதானவைகள், யாதொரு அவலட்சமும் உள்ள மிருகங்களை. 15வது அதிகாரம் 19, 21. 18வது கேள்வி, மோசே எவைகளுக்கு பயந்தான்? கர்த்தர் கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் மோசே பயந்தார். 9வது அதிகாரம் 19வது வசனம். 19வது கேள்வி, கால் மிதித்த தேசத்தை தருவேன் என்று சொன்னது யாருக்கு? காலேப்புக்கும் அவன் பிள்ளைகளுக்கும். 1வது அதிகாரம் 36, 11வது அதிகாரம் 24வது வசனம். 20வது கேள்வி, 60 பட்டணங்கள் உள்ள ராட்சத தேசம் எது? அர்கோப் தேசம். 3வது அதிகாரம் 4வது வசனம். கேள்வி எண் 21, எவை இரண்டையும் சேர்த்து உழக்கூடாது? மாட்டையும் கழுதையையும். 22வது அதிகாரம் 10வது வசனம். கேள்வி எண் 22, எதை இஸ்ரவேலிலிருந்து விலக்கினால் நலமாயிருக்கும்? குற்றமில்லாத இரத்த பலியை விலக்க வேண்டும். 19வது அதிகாரம் 13வது வசனம். 23வது கேள்வி, எதை கூட்ட குறைக்க கூடாது? கற்பிக்கிற வசனத்தையும் விதிக்கிற நியாயங்களையும். 4வது அதிகாரம் 2வது வசனம். 12வது அதிகாரம் 32. 24வது கேள்வி, அரிதாயிருக்கிற வழக்கின் நியாயங்களை எவர்களிடம் கேட்க வேண்டும்? லேவியரான ஆசாரியரிடத்திலும் நியாயாதிபதிகளிடத்திலும் கேட்க வேண்டும். 17வது அதிகாரம் 8, 9. 25வது கேள்வி, கர்த்தர் யார் மேல் கோபம் கண்டார்? 1. விசுவாசியாமற் போனவர்கள். 2. உங்கள் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள். 3. ஆரோன் மேல் மிகவும். 1வது அதிகாரம் 33, 37 கீழே வசனங்கள். 26வது கேள்வி, பூமி எந்த கோத்திரத்தில் உள்ளவர்களை விழுங்கியது? ரூபன் கோத்திரத்தாரை. 11வது அதிகாரம் 6வது வசனம். கேள்வி எண் 27, தீர்க்கதரிசி சொன்னது நடக்கவில்லை என்றால் அது எதினால் சொல்லப்பட்டது? அவர்கள் துணிகரத்தினால் சொல்லப்பட்டது. 18வது அதிகாரம் 22வது வசனம். 28வது கேள்வி, பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் எங்கே கொண்டு வர வேண்டும்? கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு. 12வது அதிகாரம் 26வது வசனம். கேள்வி எண் 29, இஸ்ரவேலர் எவர்களுக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும்? சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாயிருக்கிற சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். 15வது அதிகாரம் 11வது வசனம். கேள்வி எண் 30, யாரை ஒடுக்கக்கூடாது? உன் சகோதரிலும் உன் தேசத்தின் வாசலிலும் உள்ள அந்நியரிலும்
ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்கக்கூடாது. கீழே வசனங்கள் உண்டு. 31. எவைகளை பற்றி விசாரிக்காமல் இருக்க வேண்டும்? அவர்களுடைய அந்நிய தேவர்களை குறித்து விசாரிக்க கூடாது. 12வது அதிகாரம் 30வது வசனம். கேள்வி எண் 32. யாரை வருத்தப்படுத்தக்கூடாது? மோவாபையும் அம்மோன் புத்திரரையும். 2வது அதிகாரம் 9, 19. கேள்வி எண் 33. வேறே தேவர்களை பின்பற்ற ஏவினவனுக்கு செய்ய வேண்டியது என்ன? சாகும்படி அவன் மேல் கல்லறிய கடவாய். 13வது அதிகாரம் 10வது வசனம். கேள்வி எண் 34. ஒட்டகம், பன்றி புசிக்க கூடாததற்கான காரணங்கள் எவை? விரி குழம்பு இல்லை, அவைகள் அசை போடாது. 14வது அதிகாரம் 7, 8. 35. அடிமைத்தன வீடு எது? எகிப்து. 5வது அதிகாரம் 6வது வசனம். கேள்வி எண் 36. நடுவே யாரை எழும்ப பண்ணுவார்? ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் நடுவே எழும்ப பண்ணுவார். 18வது அதிகாரம் 15வது வசனம். கேள்வி எண் 37. எதை ஆலயத்திலே கொண்டு வரக்கூடாது? வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் சபைக்கு கொண்டு வரக்கூடாது. 23:18. கேள்வி எண் 38. எவைகளையெல்லாம் இச்சிக்க கூடாது? 9 காரியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 5வது அதிகாரம் 21வது வசனம், 7வது அதிகாரம் 25வது வசனம். கேள்வி எண் 39. எதை சீ என்று வெறுக்க வேண்டும்? கர்த்தருக்கு அருவருப்பானவைகளை சீ என்று வெறுக்க வேண்டும். 7வது அதிகாரம் 26வது வசனம். கேள்வி: கர்த்தருக்கு விரோதமாய் துரோக பேச்சு பேசியவர்கள் யார்? தீர்க்கதரிசிகளும் சொப்பனக்காரனும். 13வது அதிகாரம் 5வது வசனம். கேள்வி எண் 41. எதை நினைத்து கொள்ள வேண்டும்? மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். 24:9. 5வது அதிகாரம் 15வது வசனம். – 42. எதை கர்த்தர் வெறுக்கிறார்? யாதொரு சிலையையும் நிறுத்த உண்டாக்க வேண்டாம், கர்த்தர் அதை வெறுக்கிறார். 16வது அதிகாரம் 21, 22. 43. எதை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும்? ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். 4வது அதிகாரம் 10வது வசனம். 7:25. கேள்வி எண் 44. எப்போது சாபம் வரும்? நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றினால். 2. தேவ சத்தத்திற்கு செவிகொடாதே போனால். 11வது அதிகாரம் 28, 28வது அதிகாரம் 15. கேள்வி எண் 45. எஸ்போனின் ராஜா இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வந்த இடம் எது? யாகாஸ்.
2:12. 46வது கேள்வி. மோசே ஏற்படுத்தின அடைக்கல பட்டணங்கள் எத்தனை, எவை? 3. பேசேரும், ராமோத்தும், கோலோ. 4வது அதிகாரம் 42. 47வது கேள்வி. கொடிய அற்புதங்கள் நடைபெற்றது எவர்கள் மேல்? எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும். 6வது அதிகாரம் 22வது வசனம். கேள்வி எண் 48. விக்கிரகங்கள் எப்படி இருக்கும்? இதிலே 11 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண் உருவத்தைப் போல, பெண் உருவத்தைப் போல, மிருகத்தின் உருவத்தைப் போல, பறவையின் உருவத்தைப் போல, இப்படி பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருகாமையிலே வசனம் 27:15, 29:17. 49வது கேள்வி. கர்த்தரிடமிருந்து உடனடி அழிவு பதில் யாருக்கு கிடைக்கும்? தம்மை பகைக்கிறவனுக்கு. 7வது அதிகாரம் 10வது வசனம். 50வது கேள்வி. சூரியனை தொழுது வணங்கலாமா? சூரிய நட்சத்திரங்களை தொழுது சேவிக்க கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. 4வது அதிகாரம் 19வது வசனம். கேள்வி எண் 51. யார் தண்டனைக்கு தப்புவதில்லை? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவன். 5வது அதிகாரம் 11வது வசனம். 52வது கேள்வி. இஸ்ரவேலர் இடிக்க வேண்டியது என்ன? அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை. 7வது அதிகாரம் 5வது வசனம். ஒன்று ஏசாவின் புத்திரரோடும், 2 மோவாபோடும், 3 அம்மோன் புத்திரரோடும். 2வது அதிகாரம் 5, 9, 19 ஆகிய வசனங்கள். கேள்வி எண் 54. எவைகளுக்கு எல்லாம் ஆமேன் சொல்ல வேண்டும்? 10 எழுதுக. 27வது அதிகாரத்தில் 15 முதல் 26 உள்ள வசனங்களில் 10 காரியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஐம்பத்தி 55வது கேள்வி. புருஷர் ஸ்திரீகளின் உடைகளை பற்றி வசனம் என்ன கூறுகிறது? புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. 25:5. 56வது கேள்வி. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் விசாரணை யாரை குறித்து? விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், என்னை பகைக்கிறவர்களை குறித்து. 5வது அதிகாரம் 8, 9. 57வது கேள்வி. எதையெல்லாம் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும்? இங்கே 7 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18வது அதிகாரம் 3, 4 வசனங்களில். 58. 3 கேள்விகள். யார் யுத்தத்திற்கு போகக்கூடாது? எது பாவம், எது பாவம் இல்லை? யார் யுத்தத்திற்கு போகக்கூடாது? 20வது அதிகாரம் 5 முதல் 8, 24வது அதிகாரம் 5வது வசனம். எது பாவம்? 23, 21, 15, 9 கீழே வசன. கேள்வி எண் 59. வேறே தேவர்களை சேவித்தால்
என்ன தண்டனை? இங்கே 5 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறே தேவர்களை சேவிக்கும் பொழுது சாபம் வரும், அழிந்து போவார்கள், நிச்சயம் அழிந்து போவார்கள். வசனங்கள் அருகாமையிலே உள்ளது. 60வது கேள்வி, சிறிய வசனம் எது? கொலை செய்யாதிருப்பாயாக. சகல காகங்களும் 14வது அதிகாரம் 14. 100 கேள்விகளில் 2வது பகுதி, விடுகதைகள். நான் யார்? கண்டுபிடியுங்கள். 61, நான் இஸ்ரவேலரின் சகோதரன், அவரே எனக்கு நாட்டை தந்தார், பணம் தந்தால் உணவு தருவேன். நான் யார்? ஏசா. 2வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். 62, பாட்டு எழுதி கற்பித்தேன், நான் ஆசிரியர் இல்லை. நான் யார்? மோசே. 31வது அதிகாரம் 22வது வசனம். 63வது கேள்வி, நான் அக்கினியாய் எரிவேன், ஆறுகளையும் தருவேன், தலைவர்களின் கல்லறை நான். நான் யார்? மலை. 4வது அதிகாரம் 11, 8, 7, 32, 51. 64வது கேள்வி, நான் உடைக்கப்பட்டேன், மறுபடியும் உருவாக்கப்பட்டேன், அவர் கரங்களில் நான் யார்? 2 கற்பலகைகள். 9வது அதிகாரம் 17, 10, 3, 4, 13. 65வது கேள்வி, நான் நட்சத்திரம், நான் கலகம், எனக்கு கழுத்து சரியில்லை. நான் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். 1வது அதிகாரம் 10, 9, 7, 9, 6 வசனங்கள். 100 கேள்விகளில் 3வது பகுதி, 10 ஜாதிகளின் பெயர்களை கண்டுபிடியுங்கள். 66 முதல் 75 வரை இந்த வட்டத்திற்குள்ளே 10 ஜாதிகளின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அவைகளின் வரிசை: ஏமியர், ஓரியர், மோவாபியர், அம்மோன், ஏனாக்கியர், ஆவியர், சீதோனியர், ஏத்தியர். அருகாமையிலே வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100 கேள்விகளில் 4வது பகுதி, பொறுத்துக. 76 முதல் 84. பட்டணம் 60, பரிசுத்தவான்கள் 10,000. 7வது நாள் வேலை, அதிபதி 10 ஆகிய 10 பொறுத்துகளும் வசனங்களும் அருகே கொடுக்கப்பட்டுள்ளது. நூறு கேள்விகளில் 5வது பகுதி, 85 முதல் 94 வரை 10 பட்டணங்களின் பெயர்களை கண்டுபிடியுங்கள். முதல் 5 அதிகாரத்தில் இந்த கட்டத்திற்குள்ளே மேலிருந்து கீழ், இடமிருந்து வலம் 10 பட்டணங்களின் பெயர்கள் உள்ளன. 10 பட்டணங்களின் பெயர்கள் 85 முதல் 94 வரை அருகாமையிலே வசன இருப்பிடத்தோடு கொடுக்கப்பட்டுள்ளது. 100 கேள்விகளில் 6வது பகுதி, என் பெயர் என்ன? இங்கே சிங்கமும் காலணிகளும் கடற்கரைகளும் அருகாமையிலே பதில்கள். சிங்கம் என்றால் காத், காலணிகள் என்றால் ஆசேர், கடற்கரை என்றால் செபுலோன். நூறு கேள்விகளில் 7வது பகுதி, தமிழ் ஆங்கிலம் கலந்து என் பெயரை கண்டுபிடியுங்கள்.
96 எசூரன், 97 சீகோன், 98 ஆரோவேல், 99 ஒரு வசனம் 32வது அதிகாரம் 33வது வசனத்தில் இந்த படத்திற்குரிய வசனம் இருக்கிறது. நூறாவது கேள்வி. ஏ, படம் சொல்லும் வசனங்களை விவரி. பி, 2 ஆசீர்வாதம் 2 சாபம் எழுதுக. இங்கே படம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு சரியான வார்த்தைகள் அல்லது வசனங்கள் 20வது அதிகாரம் 3 முதல் 17 வசனங்கள் உள்ள 10 கட்டளைகள், என்னையன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தொடங்கி பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்ட ஆண்டவருடைய கட்டளைகளே. பிரைஸ் காட். இந்த உபாகமத்தில் உள்ள 100 கேள்விகளும் பதில்களும் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று சொன்னால் இந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தொடர்புக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Praise God.